நான் பிஜிஹெச் குரூப் ஹாஸ்பிட்டல்ல சீஃப் பீடியாவா வேலை பார்த்தது உனக்கு தெரியும்ல? ஆமா தெரியும். அதுக்கு என்ன? எனக்கு தனியா ஹாஸ்பிட்டல் வேணும்னு அப்பா கிட்ட கேட்டேன். 3 மாடி கட்டடம், சர்ஜன் ஸ்பெஷாலிட்டின்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாரு. சந்தோஷம் டி, வாழ்த்துக்கள். இந்தா இன்விடேஷன். ஓபன் பண்ணி வைக்க போறது யார் தெரியுமா? சென்ட்ரல் மினிஸ்டர் என் அப்பாவுக்காக வந்து ரிப்பன் கட் பண்ண போறாரு. ரொம்ப நல்லது டி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் ஒன் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? திறப்பு விழாவுக்கு நீ மட்டும் வந்தா போதும். புரியல. உன் ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு வந்துடாத. அதுதான் சொன்னேன். ஏன்? என்னோட ஹஸ்பண்ட் வந்தா உனக்கு என்ன? பார்க்கவே காட்டா மாதிரி இருக்காரு. அது பெரிய ஆட்கள் வர ஃபங்க்ஷன். அதுக்கு நடுவுல உன் ஹஸ்பண்ட் வந்தா நல்லா இருக்காது. ஐம் சாரி. என்னோட ஹஸ்பண்ட் இல்லாம நான் எங்கேயும் வரதா என்ன? என்ன பேசுற நீ? அந்த மாதிரி ஒரு ஆள் வரப்ப கையில பொக்கே வச்சுக்கிட்டு நான் வரவேற்க முடியுமா? யோசிக்கவே மாட்டியா நீ? ஆக்சுவலி நீ இப்படி பேசுனதுக்கு இந்த இன்விடேஷனை கிழிச்சு உன் மூஞ்சிலேயே எரிஞ்சிருக்கணும். என்னோட கிளினிக்ல தேவையில்லாம குப்பை செய்யறது எனக்கு பிடிக்காது. இந்தா உன்னோட இன்விடேஷன், எடுத்துட்டு கிளம்பு. ஏய் பரணி, will you please get out? ஒரு காட்டான்னு சொன்னா என்னடி தப்பா? என்னையே இன்சல்ட் பண்றியா? யாரு காட்டான்? என்னோட ஹஸ்பண்டா? யோசிச்சு பாரு. உன்னோட ஹஸ்பண்ட் யாரு? அவங்க ஆபீஸ் செக்ரட்டரி கிட்ட தப்பா நடந்து அதுல அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆகி அது பெரிய போலீஸ் கேஸ் ஆகி பணத்தை கொடுத்து வெளியே வந்தாரே, அவரு டீசென்ட் ஆனவரு. ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்டா இருக்கிற என் ஹஸ்பண்ட் காட்டானா? உனக்கு எப்படி இதெல்லாம்? நான் இருக்கிறது கிராமம் தான். ஆனா இப்ப வரைக்கும் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸோடவும் நான் கான்டாக்ட்ல தான் இருக்கேன். உன் வீட்டுக்காரருக்கு வணக்கம் வைக்கிறவன் அவர்கிட்ட சம்பளம் வாங்குறவன் மட்டும்தான். ஆனா என் வீட்டுக்காரர் நடந்து போனா ஊரே வணக்கம் வைக்கும். அவரோட கால் தூசுக்கு கூட நீ வரமாட்ட. நீ என்னோட வீட்டுக்காரர காட்டான்னு சொல்றியா? will you please get out? என்னையே இன்சல்ட் பண்ணிட்டல. புரியுதுல? இந்தா இந்த குப்பை எடுத்துட்டு கிளம்பு. இந்தாங்க டீ எடுத்துங்க. என்னல டீயை விட இந்த அம்மா சூடா போகுது. சே டீ ஆறதுக்குள்ள நீ ஒன்னு எடுத்துக்குடி. இடியட். இவ திமிரெல்லாம் யார்கிட்ட வந்து காட்டுறான்? ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் சார். அதுவும் திரும்பி போறப்ப அவளோட வீட்டுக்காரர் டீ சாப்பிடுறீங்களான்னு நக்கலா கேக்குறான். இப்ப வரைக்கும் அந்த அவமானம் போகவே இல்லை. ஏன் அவளுக்கு சரியான ஜால்ரானா அந்த வெறும் பயதே. அதெல்லாம் சரிதான். அவ்வளோ தூரம் அவமானப்படுத்தி அனுப்பினாலே, அவளுக்கு எதுக்காக இப்ப அவார்டு கொடுக்க அழைக்க வந்திருக்கீங்க? காரணம் இல்லாம இல்ல சார். போன தடவை உன்னோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு வராதன்னு சொல்லி இன்வைட் பண்ண. இந்த தடவை உன்னோட ஹஸ்பண்ட கட்டாயம் கூட்டிட்டு வான்னு சொல்றதுக்காக தான் நான் நேர்ல வந்தேன். ஏதோ இடிக்குதே. ஒரு பிரச்சனையும் இல்ல சார். அவ ஹஸ்பண்டோட சேர்த்து ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கணும். அங்க வச்சு எல்லாரோடைய ஹஸ்பண்டும் எவ்வளவு டீசென்ட்டா இருக்காங்க. உன்னுடைய ஹஸ்பண்ட் மஞ்ச மாக்கா மாதிரி இருக்கான்னு அத்தனை பேர் முன்னாடியும் அவளை அசிங்கப்படுத்தணும். அதுக்கு தான் சார் நான் இன்வைட் பண்ண வந்தேன். அது சரி, அப்ப நீ என்ன செய்யணும்? நேரா அவளை தானே போய் பார்க்கணும்.
அதத்தானே நீ பண்ணிருக்கணும். ஆட்டுக்குட்டி மேயற இடத்துல ஆணைக்கு என்ன வேலை? என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு சார். நான் இன்வைட் பண்ணாலும் பரணி நம்ப மாட்டா. அவ ஹஸ்பண்ட நான் இன்சல்ட் பண்ண போறேன்னு அவ கெஸ் பண்ணிடுவா. அதனால அநேகமா அவ தனியா வந்தாலும் வரலாம். ஓ, அப்படியா கதை? ஆமா சார், பரணி சரியான புத்திசாலி. காலேஜ் டைம்லயே இவ போட்ட பல பிளான் எல்லாம் முன்கூட்டியே கெஸ் பண்ணி உடைச்சு விட்டவதான் உங்க பொண்ணு. இந்த முறை நிச்சயம் இவளோட நோக்கம் என்னன்னு தெளிவா கெஸ் பண்ணிருவா. இப்ப இதுல நான் என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் இல்ல சார். அவளே ஹஸ்பண்டோட போக கூடாதுன்னு நினைச்சாலும் எப்படியாவது உங்க மருமகனை இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் வர வைக்கணும். அங்க அந்த காட்டான் வந்தாதான் அவனை வச்சு இந்த டிராமாவை பண்ண முடியும். ஆமா சார், எப்படியாவது நீங்க தான் கப்பலா வர வைக்கணும். முடியுமா? என்ன நீ ஆற பத்த முடியுமான்னு கேட்க? நான் சவுந்தர பாண்டி. செத்தவனை புடைக்க வையின்னு கேட்டா கூட எனக்கு மனசு இருந்தா செய்வேன். சரி போங்க, நீங்க தைரியமா போய் என் மகளுக்கு பத்திரிகை வைங்க. போங்க, கட்டாயம் வரணும்னு அழைச்சிட்டு போங்க. பாக்கிய நான் பாத்துக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு நான் என்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். இந்தாரு, நீ மறந்தாலும் இப்ப நீ கொடுத்திருக்கிறியே வாக்குறுதி, நன்றி கடன், அத நான் மறக்க மாட்டேன். கட்டாயம் நேர வரப்போ அதை கரெக்டா கேட்டு வாங்கிடுவேன். கவலைப்படாத, கிளம்புங்க. தேங்க்யூ சார். வெல்கம் வெல்கம். கிளம்பு கிளம்புங்க, பார்த்து. வலிக்கு மாத்திரை எழுதிருக்கேன். கரெக்டா நான் சொன்ன மாதிரி மாத்திரை எடுத்துக்கணும். சரிங்கம்மா. நிறைய தண்ணி குடிக்கணுங்க. இனிமே பிரச்சனை இல்லை. இந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா. இந்தாங்கம்மா. தேங்க்யூ. வரமா. நெக்ஸ்ட். மே ஐ கம் இன்? எஸ். ஹாய் பரணி, எங்களை வெல்கம் பண்ண மாட்டியா? ஹே பரணி, எப்படி இருக்க? ஏன் வரவேற்க மாட்டேன்? தாராளமா வரவேற்பேன். உட்காருங்க. போன முறை இன்விடேஷன் கொண்டு வந்த ஒரு சின்ன பிரச்சனை, நீ கோவமா கிளம்பிட்ட. அதையும் மறந்து நீ மறுபடியும் வந்திருக்கியே. ஐம் ரியலி ஹாப்பி ஸ்ருதி. காலேஜ்ல படிக்கும் போது எனக்கும் உனக்கும் வராத பிரச்சனையா? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நீ இன்னும் இவ கூட தான் சுத்திட்டு இருக்கியா? எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கா தெரியுமா? இப்ப பிஜிஎம் ஹாஸ்பிட்டல்ல இவ போஸ்டிங்ல நான் இருக்கேன். இவ தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தா. ஓ அப்படியா? ஹாப்பி. சொல்லுங்க, இரட்டை குழல் துப்பாக்கி, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? இப்பவும் நான் உன்னை இன்வைட் பண்ணதான் வந்திருக்கேன். இன்வைட்டா? அதுக்குள்ள இன்னொரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டியா? அதுக்கும் ஐடியா இருக்கு, பட் இந்த தடவை அதுக்காக வரல. நம்ம குரூப் இருக்குல்ல, சமூக முன்னேற்றத்துக்கான மருத்துவ குழு. ஆமா, இப்போ அந்த குரூப் ஆக்டிவா இருக்கிற மாதிரியே தெரியலையே. நீ கிராமத்துல உட்கார்ந்திருந்தா எப்படி தெரியும்? அந்த குரூப் இப்பவும் ஆக்டிவா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, வழக்கம் போல வருஷம் வருஷம் அவார்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ரியலி? ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் பெஸ்ட் டாக்டர் அவார்ட
உனக்கு தரதா கமிட்டில முடிவு பண்ணிருக்காங்க. ரியலி? ஹா, எப்படி? ஏன்? இந்த ஊர்ல நீ ஒரு மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வாலண்டரியா வந்து விசாரிச்சு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் உனக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கேடி. இந்தா இன்விடேஷன். உனக்கு தான் அவார்ட் கட்டாயமா வந்துடணும். ஓகே? அவார்ட் ஆச்சே, அதெல்லாம் விட்டுருவேனா? நம்ம டீமுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். உன்கிட்ட தான் மெயில் ஐடி இருக்கேன். ஃபார்மலா நன்றி சொல்லி ஒரு மெயில் அனுப்பிடு. உனக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்டி. போன முறை நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்காம இன்வைட் பண்ண நீயே வந்திருக்கியே. அதான் சொன்னேனே. அதெல்லாம் விடு. அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா நீ தனியா வரக்கூடாது. உன் ஃபேமிலி கூட வரணும். முக்கியமா உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரணும். இவ சண்முகத்தை கூட்டிட்டு வான்னு அழுத்தி சொல்றாளே, ஒருவேளை தப்பா ஏதாவது பிளான் பண்றாளோ? இங்க பாரு பரணி, நீ எதுவும் யோசிக்காத. கண்டிப்பா உன் வீட்டுக்காரரோட வந்தே ஆகணும். அவார்டு எனக்கு தானே, நான் கண்டிப்பா வந்துருவேன். ஆனா என்னோட வீட்டுக்காரருக்கு நிறைய வேலை இருக்கும். பஞ்சாயத்து பிரசிடென்ட் வேற இல்லையா? சோ அவருக்கு நேரம் இருந்தா அவரை கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன். சரியா? நோ 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 நோ. போன தடவை நான் நடந்துகிட்ட விதத்துக்கு பரிகாரமா தான் நான் உன்னை நேரடியா இன்வைட் பண்ண வந்தேன். நான் சொல்றேன், நீ கட்டாயமா உன் வீட்டுக்கார கூட்டிக்கிட்டு வந்தே ஆகணும். முடிஞ்சா மொத்த ஃபேமிலியும் கூட்டிட்டு வா. பாப்போம். I will try. ஆ, ஸ்ருதி, வெளிய நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க. நீ கொஞ்சம் வெயிட் பண்றியா? யார்கிட்டயாவது சொல்லி நான் டீ வாங்கிட்டு வர சொல்றேன். நோ நோ நோ, ஒண்ணும் வேண்டாம். நாங்க இப்ப கிளம்புறோம். நீ ஃபேமிலியோட வரணும். அத மறந்துடாத. ஷூர். விஜி, போலாமா? பை டி. பாய் பாய். வா. இல்லையே, ஏதோ சரியில்லை. மறுபடியும் சண்முகத்தை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டே இருக்கா. ஏதாவது பிளான் பண்றாளோ? அக்கா ஏழு கழுத வயசாயிடுச்சு, இன்னும் உனக்கு நீயே ஜட போட்டு பழக மாட்டியா? இலே, இப்பதான் கடையில இருந்து வீட்டுக்கு வரேன். உடனே போன் அடிக்க பெருச்சாலி. அங்க இருக்கும்போதே சொல்ல வேண்டியதான்ல. நீயே தான் அந்த தண்ணி கேன் போறவனுக்கு போன் அடிச்ச என்னப்பா? என்னது? சும்மா போனையே பார்த்துட்டு கண்டவன் ஆறதையும் பாரதையும் பார்த்து கக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தேன். அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஏடா போன பெருச்சாலி. என்னலே, இன்னும் எல்லாரும் உசுரோட தான் இருக்கீங்களா? இலே கனி, வாச கதவை திறந்தே வைக்காதீங்க, மூடி வைங்கன்னு சொல்றேனே, கேட்க மாட்டீங்களா? பாத்தீங்களா, திறந்த வீட்டுல கண்டதும் நுழையுது. அப்ப என்ன நான் இன்னும் சொல்லுத? பரவாயில்ல, நன்றி கட்டவன்னு சொல்லலையே. நாயின்னு சொன்னா நாய்க்கு லாசிங்க. நான் பண்ணின்னு தான் சொல்ல வந்தேன். ஏன்னா அதான சாக்கடையில பிறந்து கிடக்கேன். எங்களே, என் மகனையும் அவளையும் காணும். வீட்டு விட்டு துரத்துக்கீங்களோ? பிள்ளைகளுக்கு எதிராக வேலையை செஞ்சு வீட்டை விட்டு துரத்துறது நீதாம்ல அயோக்கிய பையல. வந்துட்டான் பேசுறதுக்கு பெருசா. இல்ல சமூகம், இவன் என்ன சொல்றா கேட்டுட்டு உடனே வெளியே துரத்தி விடல. 10 நிமிஷம் இந்த வீட்டுல இருந்தா வீடே விளங்காம போயிரும். இந்த மாமனார, என் அப்பன் சொன்னது கேட்டுதா? உங்க அப்பன் சொல்லுதான் எவன் கேட்கா? நான் கேட்க? எவன் என்ன சொன்னாலும் சரியில்ல, நான் சூரியன் மாதிரி. எவன் பேச்சு என்னைய ஒண்ணும் செய்யாது. அது சூரியன் இல்ல மாமனாரே, அத்து விட்ட எருமாடு. சரியா சொன்ன. எவ்வளவுதான் கழுவி ஊத்தினாலும் வரைக்கல பாரு. முதல்ல என்ன நாயின்ன, போறவு பண்ணின்ன, இப்ப எரும மாடுன்னு சொல்லுத. இல்ல, எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல யாருக்கோ உதவியாத்தானே இருக்கி. உன் அப்பன மாதிரி தண்டமா இல்லல்ல. சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுத. இல்ல வெறும்பையிலே, என் செல்ல பொண்ணு படிச்சதுக்கு ஆவார்டு தரப்போறாங்களாமே, அந்த செய்தி தெரியுமா? மைனிக்கு அவார்டா? யார் தராங்க?
அது பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் சேர்ந்து அவார்டு தராங்களாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களை வந்து கூப்பிட்டாங்களா? உங்களுக்கு தகவல் கூட சொல்லிருக்க மாட்டாங்களே. அண்ணே, இவரு என்னத்தையோ குழப்பி விட பாக்குறாருன்னு நமக்கே தெரியாத விஷயம் இவருக்கு எப்படி தெரியும்? அதுதான்ல இந்த சவுந்தர பாண்டி. எந்த இடுக்குல எது நடந்தாலும் சரி எனக்கு தெரியாம நடந்துருமா? அப்படியே இருந்தாலும் அவார்டு வாங்க போறது பரணி, அவளுக்கு துணைக்கு போய் நிக்க போறது இந்த சம்முவம். உமக்கு எங்க வேத்து வடியுது? அதானே விடியாதா பின்ன? என்ன இருந்தாலும் பரணி நான் பெத்த செல்ல பிள்ளை இல்லையா? அத பரணித்தேன்னு சொல்லணும். யார் இது? ஓ, நொசக்கியா? என்ன இன்னும் வாய் கரையிலையா? இல்ல விரும்பல. பரணிக்கு சென்னையில வச்சு அவார்டு தர போறாங்க. வரவங்க அம்புட்டு பேரு பெரிய ஆளுங்க, படிச்சவங்க, பணக்காரங்க, எல்லாம் டீசென்டான ஆளுங்க. இருந்துட்டு போட்டோம், இப்ப அதுக்கு என்ன? அந்த பங்கனுக்கு நானும் என் பொண்டாட்டிய குடும்பமா போக போறோம். சந்தோஷமா போய் ஒரு ஓரமா நின்னு கைய தட்டிட்டு வாயா. அதுக்கு என்ன இப்ப? நான் எதுக்குல ஓரமா போய் நிக்கணும்? பரணிக்கு குடுக்கற அவார்டு அது எனக்கு குடுக்கற மாதிரி. ஏன்னா காசு கொடுத்து படிக்க வச்சவன் நான் இல்ல. ஓரமா நிக்கணுமா? இல்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுனாலே ஒரு தகுதி தராதரம் வேணும். உனக்கு இருக்காது வெட்டி பயல. இந்தாரு, நான் ஊர்ல பெரிய மனுஷன், பெரிய சொத்துக்காரன். நீங்க யாருல? ஏதோ ஒரு ஓட்ட வீட்டுல இருந்துகிட்டு ஒரு சந்துக்குள்ள ஒரு மளிகை கடையை வச்சுக்கிட்டு வீட்டு திண்ணையிலேயே ஒரு பக்கமா பொட்டி கடையை நடத்திக்கிட்டு சோத்துக்கு சிங்கி அடிக்கிற பிச்சைக்கார பயலுவ. அப்படி பிச்சைக்கார கூட்டம்னா நீங்க என்னத்துக்கு எங்க வீடேறி வந்தீங்களா? இது யாரு? வீடேறி வந்தனா? வீடேறி வர இதுல திருப்பதி மலையா திருத்தடி மலையா? வீடு ஏறி வந்தனா? வாய முடி. இந்தாரு, சொல்ல வந்த விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இந்தாருங்கள, அங்க பெரிய மனுஷங்களா வர்ற இடம், அங்கெல்லாம் நீங்கெல்லாம் வரக்கூடாது. அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்க மட்டும் போறோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க 50 பேருக்கு மேல போட்டோவை காட்டி சொல்லுதேன். அத பார்த்துட்டு இங்கேயே நின்று கை தட்டுங்க, சத்தம் போடாம. அது கூட இந்த பாருங்க, நீங்க அங்க வந்துட்டு என் பொண்ணோட மானத்தை வாங்கிடாதீங்க. நீங்க இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு புரியலையே மாமனார. இல்ல, அந்த பங்கனுக்கு வந்துடாதீங்களே வெறும் பயல்களேன்னு சொல்ல வந்தேன். அந்த பங்கன் நடக்கிற பக்கம் வந்து எட்டி பார்க்க கூட உங்கள ஒரு பயலுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். ஏன் அந்த பங்கனுக்கு உன் மாதிரி கொலகாரன திருட்டு பயில தான் வரணும்ட்டு பங்கன்ல ஏதாச்சும் போர்டு எழுதி வச்சிருக்காப்ல? என்ன கரெக்டா சொல்லல. அவார்டு வாங்க போறது என் வீட்டு மருமக, என் தங்கச்சி பெத்த சொக்க தங்கம், என் மகனை கெட்டவ, இந்த வீட்டு மகாலட்சுமில. அவ அவார்டு வாங்க போறத நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருல அயோக்கிய பையல? ஏலே, நீ மானம் கெட்டு போய் அங்க வந்து நின்னுடாதேன்னு சொல்ல வரேன். அங்க 4 பெரிய மனசுக்கு மத்தியில அசிங்கப்பட்டு நீ திரும்பி வரவானாலே. அதுக்காக தான் உங்க மேல உள்ள ஒரு அக்கறையில சொல்ல வரேன் நான். நீ அக்கறை? அத சொல்றதுக்கு நீ யாருல? நீ சொன்னதுக்காகவே நாங்க அங்க வருவோம்ல. ஒருத்தர் 2 பேர் இல்ல, மொத்த குடும்பம் அங்க வருவோம்ல. பாப்பால பாப்பால ஓடி பாப்பால. பாரு, பாத்தியா பாத்தியா பார்த்தேன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிற பாரு. இதுக்காக தான் இங்க அங்க வர வேண்டாம்னு சொன்னேன் நானு. நீங்களா அங்க வந்து நின்னா ஏன் மகனுக்கு தானே அசிங்க. ஏதோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா நீங்களா வீட்லயே இருக்கிறதா நல்லது. கரெக்டா? வராத போ. என்ன சம்மோ, நீ பழனிக்கு போன போல எங்க அவார்டு, எங்க எப்ப அவார்டுன்னு கேள்ல. நம்ம கண்டிப்பா போகணும். வெறுப்பல்ல இப்படி உசி